சேனல். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேவையான அவசியமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நான் இப்பவே சொல்லிடுறேன், நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து புரியும். தம்ப்நெயில பார்த்தவனே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு. எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மட்டும் டெய்லர் அமையவே மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இதை வந்து நம்ம அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையாதுங்க. பிகாஸ் எல்லா டெய்லருமே வந்து கண்டிப்பா நல்லா தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மட்டுமே வந்து இருப்பாங்க ஸ்டிச் பண்ண தெரியாம இருக்கலாம். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லா தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கும் போது செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக், ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக், நீங்க வந்து அதை நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டீங்க. என்னடா இந்த சின்ன மிஸ்டேக்னாலயா வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா வரல, இல்ல ஃபிட்டிங் கரெக்டா வரல அப்படின்னு. எஸ், நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் நம்மளோட பிளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டா வந்து வரதில்லை. ஸோ அந்த மிஸ்டேக்லாம் என்னென்ன அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் சௌந்தர்யா. நான் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கரெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுங்க டெய்லருக்கு. இப்போ நாம ஒரு டிசைன் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து நினைச்சு வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துருப்போம், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டிசைன் வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கும். பட் நம்ம போய் டெய்லர் கிட்ட சொல்லும் போது அந்த டிசைனை கரெக்டா சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்ல. அப்படி இல்லை வாட்ஸ்அப் இல்லாத, அதாவது டெய்லர் கிட்ட வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்துட்டு போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அந்த டிசைனை வந்து நல்லா டிரா பண்ணியே நீங்க அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருப்பாங்க. அவங்களும் பலவிதமான டிசைன்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே டைம்ல வந்து போட்டு அவங்க ஞாபகம் வச்சுட்டு ஸ்டிச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கரெக்டா நம்மளோட டிசைனை அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைனை பத்தி பேசிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங். ஸோ ஃபிட்டிங்க்கு வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட நம்ம கொடுக்கணும். சில பேர் சொல்லுவீங்க, நாங்க என்னதான் வந்து கரெக்டா மெஷர்மெண்ட் கொடுத்தாலுமே வந்து கரெக்டா ஃபிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இங்கதான் வந்து நம்ம கவனிக்கணும். ஏன்னா இதுலதான் நம்ம எல்லாருமே வந்து மிஸ்டேக் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இப்போ உங்களோட டெய்லர் வந்து லேடி டெய்லரா இருக்காங்க அப்படின்னா நீங்க லைவாவே வந்து உங்களோட அளவை வந்து எடுத்துக்க சொல்லுங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸ் கொடுத்து அதுல இருந்து அவங்க மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்றதுக்கும் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க டைரக்டாவே வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருங்க. அப்படி இல்லப்பா எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அளவு பிளவுஸ் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப புதுசா நீங்க ஸ்டிச் பண்ணக்கூடிய பிளவுஸ் என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியல்ல நீங்க கொடுக்கக்கூடிய அளவு பிளவுஸும் இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு சில்க் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க சில்க் பிளவுஸ் தான் வந்து அளவா கொடுக்கணும். அதுக்கு போயிட்டு நாம ஒரு காட்டன் பிளவுஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த அளவு வந்து மாறதான் செய்யும். நம்ம இந்த மாதிரி மாத்தி கொடுக்கும் போது கண்டிப்பா வந்து ஃபிட்டிங் கரெக்டா வரவே வராதுங்க. ஸோ இதையும் வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைனிங். ஸோ இங்கேயும் நாம வந்து கவனிக்கணும். பிகாஸ் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இங்கதான் இருக்கு. ஸோ நல்லா வந்து கவனிங்க. இப்போ நம்ம சாரீ எடுக்கும் போது வெறும் அந்த சாரியை மட்டும் எடுத்துட்டு வந்துடும். யாருமே அதுக்கான லைனிங் வந்து தேடி எடுக்கவே மாட்டோம். பிளவுஸ்க்கு வந்து தகுந்த மாதிரி எடுக்கவே மாட்டோம். நம்ம போயிட்டு டெய்லர் கிட்ட கொடுத்துட்டு நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஒரு 90% அப்படிதான் சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு. அப்படி நாம சொல்லும் போது சில டெய்லர்ஸ் வந்து அதுக்கு மேட்சிங்கா வந்து இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற லைனிங் கிளாத்தே ஓகே கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு, இது என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஸ்டிச்சிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் நம்ம சாரியும் பிளவுஸும் ஒன்னா வைக்கும் போது அந்த லைனிங் கலர் வேற கலர் கொடுத்தனால
அது சாரிக்கே மேட்ச் ஆகாம அது வேற ஒரு கலரா வந்து தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து லைனிங் எடுத்துட்டு போயிருங்க. அண்ட் இந்த டாபிக்கை நம்ம தொட்டோம் அப்படின்னா இது ரொம்ப லென்த்தி டாபிக்ங்க. ஸோ லைனிங் வந்து நம்ம எடுத்துட்டு வரணும், அதுக்கு மேட்சான கலர்ஸ் தான் வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் லைனிங் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை ஒன் டே நைட் ஃபுல்லா வந்து நம்ம தண்ணியில ஊற வச்சிடணும். அந்த லைனிங் கிளாத்தை ஊற வச்சதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து நம்ம அப்படியே வந்து அலசி வெயில வந்து காய போடணும். அது காய போட்டதுக்கு அப்புறம் அப்படியே வந்து நம்ம மடைச்சு கொடுக்காம அதை அயன் பண்ணி மடைச்சு அவங்க கிட்ட வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் சான்ஸே இல்லாம அவ்வளோ ஃபிட்டிங்கா வரும். கண்டிப்பா நீங்க ஒரு டைம் வந்து இதை செஞ்சு பாருங்க. அதே போல லைனிங் வாங்கும் போது சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம பிளவுஸ்க்குள்ள தானே கொடுக்க போறோம், இதுக்கு வந்து ஏன் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கிக்கிட்டேன், நார்மலா இருக்கிறதுலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிக்குவீங்க. பட் இது கூட உங்களோட பிளவுஸ் ஃபிட்டிங்க்கு காரணம் தாங்க. நீங்க நல்ல ஒரு கிளாத் வந்து வாங்கும்போது டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும். அண்ட் லைனிங் மோஸ்ட்லி வந்து காட்டன்லேயே வாங்குங்க, அதுதான் ரொம்பவே வந்து நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து தனியா அட்டாச் பண்ணணுங்க ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க டெய்லர்ஸ். பட் இப்போ யாருமே அந்த மாதிரி ஸ்டிச் பண்றது கிடையாது. இந்த பிளவுஸை பாருங்களேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆர்ம் ஹோல்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டிச்சிங் வந்து இப்படி வந்திருக்கு. இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா அது தனியா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இங்க ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்லீவ்ஸ் வந்து தனியா அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டா வந்து இந்த அண்டர் ஆர்ம்ஸ்ல வந்து நிறைய கிளாத் வந்து இருக்கவே இருக்காது. சரிங்களா? இப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணா. இப்போ நார்மலா வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இதோ பாருங்க, இப்போ எல்லாரும் ஸ்டிச் பண்றது வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்றாங்க. பட் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கிளாத் வந்து இருக்கும். அதுவே வந்து நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒரு ஃபிட்டிங் வந்து கிடைக்காது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ற டெய்லர்ஸ் கிடைச்சாங்கன்னா விடவே விடாதீங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃபிட்டிங்க. நான் வந்து சொல்றேனே, நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிளவுஸும் நிறைய வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிளவுஸும் நிறைய வச்சிருக்கேன். பட் எனக்கே வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும். இந்த பிளவுஸ் போடும்போது ஃபிட்டிங் பயங்கர சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஃபிட்டிங் கம்மியா தான் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி யாருமே ஸ்டிச் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி கேட்டு பாருங்க, உங்க டெய்லர் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்பவே சூப்பர் தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாக் வந்து போடணுங்க பிளவுஸ்க்கு. மோஸ்ட்லி எல்லா டெய்லர்ஸுமே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. பட் நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வீட்டிலலாம் வந்து சில பேர் ஸ்டிச் பண்ணுவாங்க, டெய்லர் அக்கா நம்ம வீடு பக்கத்தில். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓவர்லாக் வந்து போட மாட்டாங்க, பிகாஸ் அவங்ககிட்ட மிஷின் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் பிளவுஸ் வந்து அவங்ககிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வேற ஏதாவது ஒரு டெய்லர் ஷாப்பு இந்த மாதிரி ஜென்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓவர்லாக் மிஷின் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க கொடுத்து இந்த பிளவுஸ் எல்லாத்துக்கும் எனக்கு ஓவர்லாக் அடிச்சு கொடுங்க அப்படின்னா அவங்களாம் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வேற டெய்லர் கிட்ட, லேடி டெய்லர் கிட்டே கொண்டு போய் ஓவர்லாக் அடிக்க கொடுத்தோம்னா அவங்க கேட்பாங்க இல்லையா, என்னங்க பிளவுஸ் எங்ககிட்ட ஸ்டிச் பண்ணல, ஓவர்லாக் மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு கண்டிப்பா கேட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் ஜென்ஸ்க்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே கண்டிப்பா ஓவர்லாக் மிஷின் இருக்கும். அவங்க கிட்ட நீங்க கேட்டு அப்படியே நைஸா வந்து ஓவர்லாக் அடிச்சு வாங்கிக்கலாம். சில பேர் கேட்பீங்க இதுக்கும் ஃபிட்டிங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோல டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்ட் 2 வீடியோ கூட போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.